ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேம்பூஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். ஸோ நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ இன்றைய நாள் எல்லாருக்கும் இனிமையாக அமையட்டும். இன்றைக்கி காலையில் ஐசக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிட்ட பிறகு வழக்கம் போல் மத்தியானமாக லஞ்சு ரெடி பண்ணுறேங்க. ஸோ என்னென்ன செய்கிறதுன்னு குழப்பமாக இருக்குங்க. அப்போ தாங்க ஞாபகம் வந்தது, கத்திரிக்காய் செடியில் கத்திரிக்காய் இருக்குது. ஸோ அதை பறிச்சுட்டு காரக்குழம்பு செய்துடலான்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேங்க. ஸோ நான் கிளம்புன உடனே என்னுடைய பொண்ணு எங்கேம்மா போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டு என் பின்னாடியே வந்துட்டாங்க. எங்கே போனாலும் அந்த பேஸ்கெட்டை மட்டும் விடுறது கிடையாதுங்க. ஸோ மறக்காமல் எடுத்துக்கிறாங்க அதை. ஸோ நானும் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பார்த்தா 1, 2 பெருசாக இருந்தது. சரி, ஓகே, அதை பறித்து எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் கொஞ்சம் பிஞ்சாக இருந்ததுங்க. இன்னும் கொஞ்சம் சிலது வந்து மீடியம் சைஸில் இருந்தது. சரி, ஓகே, அதுவும் பெருசாகிற வரைக்கும் இது முத்திரும்னு சொல்கிறதுக்காக நான் வந்து எல்லாமே பறித்து எடுத்துட்டேங்க. ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ அப்போவே பறித்து அப்போவே நம்ம சமைச்சி சாப்பிட்றது தனி டேஸ்ட்டுங்க. ஸோ யாரெல்லாம் இதெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எப்போவுமே ஏதாச்சும் செடியில் பறிச்சேன்னா உடனே சமைச்சி சாப்பிட்ருவேங்க. ஏன்னா அதோட தனி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா செடியில் கொய்யா பழம் பழுத்துருந்துங்க. ஒன்று தாங்க இருந்தது. என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி பறித்து கொடுக்க சொன்னேன். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை செடியும் இருந்தது. ஸோ அதுலேயும் வந்து இந்த வாரத்துக்கு தேவையானதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அதையும் உடச்சி கொடுக்க சொன்னேங்க. உடச்சி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த செடியில் பார்த்திங்கன்னா சின்ன செடிங்க, இது சப்போட்டா பழம் தான், இன்னும் பழுக்கலை, காயாகவே இருக்குது. பழுத்ததும் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் வெயிட் பண்ணுவாங்க பூ வருதான்னு சொல்லிட்டு. வரவே இல்லை மாமரத்தில். இந்த முறை தான் வந்து இந்த இயர் பூ விட்டுருக்கு. ஸோ மாங்காய் காய்ச்சதுமே நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவில் காட்டுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஐசக்கோட மேம் தாங்க, அவங்ககிட்ட தான் வாங்கினேன் நான். எனக்கு இந்த மாதிரி பெயிண்டிங்லாம் ரொம்பவே பிடிக்கும். அந்த பாட்டில் பெயிண்டிங் ரொம்பவே நான் லைக் பண்ணுவேன். ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள், அழகாக இருந்தது. ஸோ ஒரு 3 பாட்டில் நான் வாங்கினேங்க அவங்கக்கிட்ட, பெயிண்ட் பண்ணி வாங்கினேன். பக்கத்தில் இருக்கிறது இந்த சின்ன பாட்டில் வந்து நான் பண்ணது தான் அது. சும்மா வீட்டில் டைம் பாஸாக பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஸோ பக்கத்தில் என்னோடய பொண்ணு உட்காந்துட்டு இருந்தாலும் அவள்கிட்ட பேசிகிட்டே நான் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ கருவேப்பிலாம் எடுத்து பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சிடலாங்க, ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில்னு சொல்லிவிட்டு. 12:00 ஆகிடுச்சுங்க. 1:00 தாத்தா சாப்பிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து சமைக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு நான் சமைக்கிறதுக்கு போயிட்டேங்க. ஸோ அந்த காரக்குழம்பு தான் வைக்க போகிறேன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இதுக்கு வந்து 1 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க. சின்ன வெங்காயம்னா 2 எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து 4 நல்ல பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். ரொம்ப சிம்பிளாக தாங்க செய்ய போகிறேன் நான் இன்றைக்கி. எண்ணெய் காஞ்சதுமே கடுகு கொஞ்சம், வெந்தயம், கொஞ்சமாக மிளகுங்க, நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துடலாம். நல்லா வதங்கின பிறகு நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துடலாங்க. தக்காளி நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி தாங்க கட் பண்ணுவேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 2 முறை இந்த மாதிரி கட் பண்ணிட்டிங்கன்னா மிடில் இருக்கிறது உங்களுக்கு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏதாச்சும் புழு இருந்தால் கூட நம்ம எடுத்துடலாம். ஸோ ரொம்ப சுத்தமாக இருக்குது இது. எல்லா கத்திரிக்காயும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. எப்போவுமே நான் குழம்பு இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்யும்போது இப்படி தாங்க நான் கட் பண்ணி போடுவேன். அந்த காம்போடு போடும்பொழுது நல்லாவே இருக்கும். ஸோ இந்த டைமில் கத்திரிக்காய் நல்லா வதங்கிட்ட பிறகு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. உங்களுக்கு புளி வேணும்னா நீங்கள் புளி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்த்துக்கலங்க புளி. மூடி போட்டுருங்க, நல்லா கொதிக்கிட்டோம். கொஞ்சம் ஓரளவு திக்கான பிறகு நீங்கள் இதை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும்னா ட்ரையாக பண்ணிக்கோங்க.
அவ்வளோதாங்க. 1:00 சமையல் முடிஞ்சிச்சு. 1:15, 1:20 போல் என்னோட பையன் வந்துருவாங்க ஸ்கூல்லேருந்து. ஸோ அவன் வந்ததும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக அவனுக்கு எடுத்து ரெடியாக வச்சுட்டேன் நான். என்னோட பையன் வந்துட்டாங்க. ஸோ பாருங்க என் பொண்ணும் வந்துருவான். கரெக்டாக ஆட்டோ சத்தம் கேட்டதும் எங்கே இருந்தாலும் வந்துருவாங்க அவ. அண்ணன் வரான்னு அவ்வளோ ஹாப்பியாக இருப்பா அவ. ஸோ ஐஸுக்கு வந்துட்டான். வந்ததும் கொஞ்சிடுவாங்க. கொஞ்சுறன்ற சாக்கில் கிள்ளிடுவான் நல்லா பிடிச்சி. ஸோ ஸ்கூல்லேருந்து வந்ததுமே அவனை ஷூ ரிமூவ் பண்ண சொல்லுவேன். நல்ல மூடு இருந்தால் ரிமூவ் பண்ணுவான், இல்லைன்னா வந்து அமைதியாக உட்காந்துருவாங்க. ஸோ இருந்தாலும் நான் அவனை கழட்ட சொல்லுவேன். ஸோ என்னோடய பொண்ணு பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்ததும் ஃபஸ்ட்டு அவனோட பேகை திறந்து லன்ச் பாக்ஸ் எடுக்கிறது தாங்க வேலை. என்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதில் அவன் என்ன வச்சுருந்தாலும் எடுத்து சாப்பிடுவாங்க. அந்த பழக்கம் இருக்குது அவட்ட. ஸோ எனக்கு கிரேப்ஸ் கொடுத்து அனுப்பியிருந்தேன். அவன் அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கா போல், அதை சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ நான் ஐடி கார்ட்ஸ் அண்ட் பெல்ட் எல்லாமே நான் அவனே ரிமூவ் பண்ண சொல்லுவேன். ரிமூவ் பண்ணிவிட்டு அவனோட பேக்லேயே நான் வைக்க சொல்லுவேன். அவனே வச்சுடுவாங்க. ஏன்னா அப்போ தான் நாளைக்கு மறுபடியும் எடுத்து போடுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ வந்ததுமே சாப்பிட மாட்டாங்க. வந்ததுமே பால் தான் கேட்பான். ஸோ அதனால் நான் பால் ரெடி பண்ணி வச்சுருவேன் அவனுக்கு. வந்து குடிக்கிற மாதிரி நான் ரெடியாக வச்சுருவேன். அவனும் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் விளையாடுவாங்க. 2 பேருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஐஸுக்கும் வந்து குடிச்சிட்டு கிளாஸ் அங்கே வச்சாங்க. ஸோ உடனே நானே எடுத்து போய் கிச்சனில் வைன்னு சொன்னோடனே உடனே ஒபே பண்ணாங்க. ஸோ குழந்தைங்கள சின்ன வயசில் இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணி நம்ம செய்ய வச்சோம்னா பெருசாக வரைக்கும் ரொம்ப பெஸ்ட்டு குழந்தைங்களாம் வருவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.